எல்லாருக்கும் வணக்கம். இந்த நேரத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அப்பா வந்து 6 மணிக்கு அப்படின்னு அனுப்பியிருந்தாரு. இன்விடேஷனில் 5:30க்குன்னு அனுப்பியிருந்தாங்க. சரி, சினிமாவில் வந்து எப்போவுமே ஒரு அரை மணி நேரம் முன்னால் போடுவோம். அப்படித்தான் நினச்சா கரெக்டாக 5:30க்கு இறையன்பு சார் வந்துட்டார் அப்படின்னு ஃபோன் அடித்தார். அடடா, கரெக்டான ஒரு ஆளில் போய் நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு எனக்கு உண்மையிலேயே இன்னைக்கு நேரம் சரியான நேரம். காலையிலேயே நான் உண்மையிலேயே இந்த விழாவுக்காகத்தான் ஊர்ல இருந்து வந்திருந்தேன் 2 நாளைக்கு முன்னாலேயே. சரியா கரெக்டாக எல்லாமே இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா எனக்கு முக்கியம் இறையன்பு சார். ரொம்ப ஒரு பக்கா பர்ஃபெக்டான, சரியான, நேர்மையான, எதையுமே செய்யக்கூடிய ஆள் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆனால் எனக்கு பாருங்க, இந்த சினிமாவில் இந்த மழை வந்து சொதப்போம், நினச்சதை எடுக்க முடியாமல், இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை வரும். அந்த மாதிரி உண்மையிலே இன்னைக்கு போய் நல்லா டை அடிச்சு, ஏன்னா அவர் எப்பவுமே யூத்தா இருப்பாரு. அவர் பக்கத்துல உட்காரும் போது நம்மளும் யூத்தா இருக்கணும். யூத்து தான் இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் அதிகமாகி நரைச்சு போச்சா, அது சரி போய் அப்படின்னா சலூன்காருக்கு போன் அடிச்சா அவர் வந்து இன்னைக்கு லீவு. சரி, ஓகே, வீட்டில் அடிச்சிருவோம் அப்படின்னா ஒரு மீட்டிங், அந்த மீட்டிங்கை முடிக்கிறதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு. டயத்தை பார்த்தா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வந்தா டிரைவர் இல்லை. சரின்னு ஓலாவை போடுங்கடா அப்படின்னு சொல்லி போட்டா பக்கத்துல வந்து அவன் கட் பண்றான். சரி, இன்னொரு ஓலாவா போடுங்கடா அப்படின்னா சரி, ஆட்டோ வேணாலும் போடுறேன்னா சரி போட்டு டைம் பார்த்துக்கிட்டே வர்றேன். 3 பேர் அனுப்பியிருக்காங்க எனக்கு மேப்பு. அதில் சார் அனுப்பதை பார்த்துட்டே வர்றேன். அவன் இதில் லெஃப்ட் எடுக்க வேண்டியால டிரைவர் மேலே ஏறிட்டான். ஐயோ, கரெக்டாக 5:50க்கு வந்துருவேன்னு சொல்கிறேன். டயத்தை பார்த்தா 6:01 காமிக்குது. அட்லீஸ்ட் ஒரு 2 நிமிஷம்னாலும் சேவ் பண்ணுறா அப்படின்னா. இந்த மாதிரி நேரங்களில் தான் நிமிஷத்துடைய அருமை வந்து ரொம்ப தெரியும். லேட் பண்ணிட்டேன். கீழே வந்தால் கார்த்தி அண்ணனும் இன்னொரு நண்பரும் எதுனாங்க, லிஃப்ட்டுக்கு அமுக்குறோம் வரவே இல்லை. அதுலேயே 5 நிமிஷம் போயிடுச்சு. என்ன பேசுறதுன்னே எனக்கு முதல்ல அப்படியே டோட்டலாக இதுவாயிடுச்சு. ஏன்னா இந்த புத்தகத்தை வந்து எனக்கு 15 நாளைக்கு 15-20 நாள் இருக்குமா சார், முறையாக கொடுத்து படிச்சுட்டு வாங்க அப்படின்னு கொடுத்தாங்க. நான் ஊருக்கு போயிருந்தேன். அங்கே ஊரில் போய் விவசாயம் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே வயல்வெளியில் உங்கள் இந்த புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னு எடுத்து போயிருந்தேன். அங்கே என் சொந்தக்காரன் பூரா வர்றாங்க, ஒருத்தன் கூட படிக்க விடலை. இதுக்கு இடையில நிறைய மரணங்கள் வேற நடந்துகிட்டு இருக்கு, கல்யாணங்கள் வேற நடந்துகிட்டு இருக்கு. சரி, ஓகே, ட்ரெயின்ல போட்டு ரயில் பயணத்துல இந்த புத்தகத்தை படிச்சிடலாம் அப்படின்னு எடுத்து வந்தேன். அதுக்கப்புறம் ராஜா சார் ஞானவேல் சார் ஃபோன் பண்ணி ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, 11 மணிக்கு ஃப்ளைட்டு போட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, இந்த புத்தகத்தை நம்ம விமானத்துல தான் படிக்கணும்னு எழுதியிருக்குது அப்படின்ட்டு விமானத்துல திறந்து கையில் எடுத்து படிக்கிறதுக்கு ரெடியானேன். அங்கே ஒருத்தன் என்னைய பிடிச்சவன், கடைக்குட்டி சிங்கம் பசங்க மாதிரி நம்ம ஓட்டுப்புள்ள படத்தை பார்த்தவன் 3 படத்தை பற்றி விளக்கமாக பேச ஆரம்பித்தோம். 1 மணி நேரம் ஃப்ளைட்டு. பாருங்க, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதிருப்பீங்க. நான் அதை விட அந்த புத்தகத்தை படிக்க கஷ்டப்பட்டேன். சரி, நேற்று படிச்சு போடுவோம். முதல் நாள் உட்காந்து இந்த புத்தகத்தை நம்ம படிச்சுட்டு விழாவாரியா, ஏன்னா இறையன்பு சார் விளக்கத்தை பாருங்க, வருடம் முதற்கொண்டு அப்பா கூட கொஞ்சம் முன்ன பின்ன போறாரு. அவர் கரெக்டாக சொல்லிக்கிட்டே இருக்காரு, இத்தனாவது வருஷம் இது வருஷம். நான் வரலாறுல ரொம்ப வீக்குங்கய்யா. இந்த வருஷங்கள்லாம் பரீட்சை எழுதும் போது இல்லைன்னா நான் உங்களுக்கு பக்கத்துல ஐஏஎஸ்ஸா உட்காந்துருப்பேன். அதனாலதான் 12வது படிச்சு டேரக்டரா உட்காந்துருக்கேன். மெமரிங்கிறது நமக்கு சுத்தமா மைண்ட்ல நிற்காது. சரி, ஓகே அப்படின்னா இன்னைக்கு காலையில் வரைக்கும் படிக்க முடியல. அந்த மன்னிப்புக்காகத்தான் இவ்வளவு பில்டப்பு நான் சினிமா மாதிரி உங்களுக்கு சொல்லிட்டு வர்றேன். கடைசி வரைக்கும் சரி, வர்ற நேரத்தில் ஒரு 3-4 சாப்டர் படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 படித்தேன். அதுக்குள்ள அந்த டிரைவர் டென்ஷன் பண்ணி அதில் ஒரு சாப்டர் படிக்கிறதையும் குறைச்சிட்டாரு. அதுதான் உண்மை. ஆனாலும் படித்த வரைக்கும் ஒரு ஓப்பனிங்கே வந்து ஒரு சினிமா மாதிரி தான் இருந்தது. ஒரு கப்பல் துறை, அங்கே ஒரு கூலி வேலை பார்க்குறவன், அவன் வந்து ஒரு கர்னல் ஜேம்ஸ் அப்படிங்கிற வர்றாரு, சந்திக்க போகிறான். அவரை சந்திக்க முடியுமா அப்படின்னா ஒரு கர்னலையும் ஒரு சாதாரண கூலிக்காரனும் அப்படின்னு ஒரு பில்டப்பாக கதையை அழகாக ஆரம்பித்தார். அப்புறம் அவரை சந்திக்க முடியாது அப்படின்னு கூட இருக்கிற ஆள் சொல்கிறாங்க. ஆனால் அந்த கேரக்டர் இந்த கேரக்டர் எப்படி சந்திச்சது அப்படின்னா, ஏன் சந்திச்சானா அந்த முத்துவடுகு அப்படிங்கிற அந்த பேர். அது யாரு அப்படின்னா சின்னமருதுடைய பையன் தான் அவன் அப்படின்னு ஓப்பன் பண்ற அந்த விதமே. சின்னமருதுடைய பையன் முத்துவடுகு அந்த கர்னலை எப்படி சந்திச்சாரு, அந்த சந்திப்பு எப்படி இருந்தது, அந்த சந்திப்புல நீ என்ன வேண்டுமானாலும் என்னிடம் கேள் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப என்னென்னலாம் கேட்கலாம், ஒரு அடிமை மாதிரி அவனை கொண்டாந்து வேலை வாங்கிட்டு இருக்காங்க, என்னென்னலாம் கேட்கலாம் அப்படிங்கும்போது அவன் அந்த மருது சகோதரர் என்ன உண்மை நடந்தது அப்படின்னு கேட்கிறார். அந்த கர்னல் சொல்ல போற கதை தான் இந்த கதை அப்படிங்கும்போது அப்படியே கட் பண்ணி அந்த ராஜகோபுரம் அந்த கோயிலை எப்படி கட்டினாங்க அப்படின்னு கட் பண்ணி போயிட்டாரு, சினிமா மாதிரி. அவருக்குள்ள ஒரு பெரிய திரைக்கதை ஆசிரியர் இருக்கிறாரு. சரி, ஓகே அப்படின்னு போனா அடுத்து ஒரு தேர் சீனை ஓபன் பண்றாரு. அதுல மன்னர் வந்து இந்த நாள்ல விழா, அவர்
மன்னர் வந்து தேர்ல ஏறி உலா வருவார். அப்போ அந்த தேரை செய்த அந்த குப்பமுத்து அதில் ஆசாரின்னு சொல்லலாமா, குப்புமுத்தோட நிறுத்திக்கலாமா, இல்லை முத்துன்னு சொல்லலாமா அப்படிங்கிற பிரச்சனையில தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அங்கே வேற வேறு வார்த்தைகள் தப்பு ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக கரெக்டாக சொன்னேன். அவர் அதில் அது ஒச்சே அந்த இது விழுந்திருக்குமே, அது ஒச்சம், அது விழுந்துதான் பார்த்துடுறாரு. அந்த தேரில் மன்னர் ஏறும்போது தெரு தெருவாக கடந்து வரும்போது தேரு என்ன வேணாலும் ஆகும் அப்படிங்கிற ஒரு அப்போ அவர் மன்னர்கிட்ட ஒரு இது கேட்குறாரு. அந்த தேரில் ஒரு நாள் நான் மன்னராக இருக்க வேண்டும், ஏன்னா அந்த மன்னராக இருக்கிறவங்க தான் அந்த தேரில் வந்து உலா வர முடியும், நான் ஒரு நாள் மன்னராக ஆசைப்படுறேன் அப்படின்னா எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு. ஒரு நாள் நீ மன்னரா இருக்கியா, தேரை செஞ்ச நீ தேர்ல ஏறி உட்காருவியான்னு எல்லாரும் பாக்குறாங்க. ஆனா இங்க மன்னர் ஆக்குறாரு, மருதுசகர் வந்து அவரை ஒரு மன்னர் ஆக்குறாங்க. அட செம்மையா இருக்கே, சீனே சூப்பரா இருக்கே அப்படின்னு. எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, எனக்கு என்னுடைய தாய் மாமன் கருப்பையான்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து எங்க அம்மாவை அடிக்கடி பார்க்க வரும்போதெல்லாம் நீ 3 பெத்த 3ல் 1 உருப்படாமவே போச்சுன்னு என்னை சொல்லி காமிக்கிறதுல அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் சினிமாவுக்கு வர்றதுனால அவர் சொல்லி காமிச்சுக்கிட்டே இருப்பார். ஒரு 3வது 1 வேஸ்டாவே போச்சே அப்படிங்கிறதே சொல்லி காமிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கே வருவார். ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒத்துக்கிட்டார், இன்னும் பெருசா ஒத்துக்கல, இருந்தாலும் ஓகே ஒரு இயக்குனர் ஆயிட்டான் அப்படின்னு. அவர் வந்து மருது சகோதரருடைய ஒரு புத்தகம் ஒரு 70-80 பக்கம் இருக்கும். ஒரு நாள் கொண்டு வந்து இந்தா நீ என்ன படம் எடுத்திருக்கான இது வரைக்கும் தெரியல, இது ஒரு படமா உருப்பிட்டாங்கிறது மாதிரி கொடுத்தாரு. அப்பதான் நம்ம மருது சகோதரருடைய அந்த கதையை அந்த 80 பக்கத்தை படிச்சேன். எதுக்கு நம்ம தாய்மாமனே இந்த புத்தகத்தை கொடுத்துருக்காரு அப்படிங்கும் போதுதான் ஆனா ரொம்ப நல்லா இருக்கே அப்படிங்கும்போது இன்னொரு நண்பர் சொன்னாரு, ஏப்பா அந்த மருது சகோதரர்களை வந்து சூர்யாவையும் கார்த்தியையும் வச்சு படம் பண்ணுப்பா சூப்பரா இருக்கும் அப்படின்னா இன்னொரு கேரக்டர் சொல்லுது. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் மருது சகோதரர்களை பற்றி வேலுநாச்சிகளை பற்றி இன்னும் ரொம்ப விருப்பமாக படிக்கும் போது அப்புறம் ராஜா சார்கிட்ட, ராஜசேகர் கற்பூர சுந்தர பாண்டியன், இதுக்குள்ள நாங்கள் 6 பேர் போட்டுருவோம் அந்த டிசைன்ல. ஒரு பேரே இவ்வளவு லென்த்து போடுவார், அதில் இணை தயாரிப்பு அப்படின்னு போட்டு ராஜசேகர் கற்பூர சுந்தர பாண்டியன். அப்புறம் பாருங்க இங்கே சார் பேருமே நான் ரத்னகரன் தான் நினச்சிக்கிட்டு, இங்கே வந்து சத்யேந்திரன் ரத்னகரன், நல்ல பேர் வரிசையாக வைப்பாங்க. இந்த மருது சகோதரர்களை பற்றி நம்ம படமாக பண்ணணுமோ நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டே இருப்போம். அப்போ இந்த புத்தகத்துக்குள்ள இன்னும் எனக்கு கூடுதல் தகவல் ஒரு திரைக்கதைக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஆனால் உங்களை மாதிரியே வெளியீட்டுக்கு அப்புறம் தான் இதை முழுசாக படிக்கணும் அப்படின்னு எழுதியிருக்கு. நிஜமாவே நாளைக்கு 5 மணிக்கு நான் திருச்சிக்கு ட்ரெயின் போட்டிருக்கேன். காலையில் இந்த புத்தகத்தை முழுசாக படிச்சுட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் கால் பண்ணி இன்னும் விலாவாரியாக நான் கண்டிப்பாக பேசுவேன். அதே மாதிரி அப்பா அவர் எப்படி மகன் சொன்னார், நாங்கள் அப்படி தான் பேசிக்குவோம். சினிமாவில் வந்து நான் 3 பேரை உரிமையாக அப்பான்னு சொல்லுவேன். ஒன்று இயக்குனர் பாரதி ராஜா, ஏன்னா அவர் மூலமாக தான் நான் சினிமாவுக்கு வந்தேன். 2வது நடிகர் சிவகுமார், அவரையும் அப்பா அப்பான்னு தான் சொல்லுவேன், அவரும் என்னைய மகனே மகனே அப்படின்னு தான் சொல்லுவார். 3வது அப்பா கற்பூர சுந்தர பாண்டியன், சொல்லுங்கப்பா அப்படின்னு தான் சொல்லுவேன். எங்கே இருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா ராஜா சாரும் நானும் கிட்டத்தட்ட கூட பிறக்காத ஒரு அண்ணன் தம்பி தான். எங்களுடைய நல்ல விஷயங்கள் நாங்கள் 2 பேர் மாதிரி சண்டை போட்டுக்க முடியாது, நாங்கள் 2 பேர் மாதிரி நல்ல விஷயங்கள் பேசிக்க முடியாது, நாங்கள் 2 பேர் மாதிரி எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு சினிமாவில் எனக்கு அவரை விட ஒரு மிகச்சிறந்த ஆள் யாருமே எனக்கு கிடைச்சதில்லை அப்படிங்கிறத நான் ரொம்ப உரிமையாக சொல்லிக்குவேன். அதே மாதிரி தான் உங்கள் வீட்டில் கூட கார்த்திகனு ஒருத்தர் இருப்பாரு, கடைக்குட்டி சிங்கம். அப்பா கடைக்குட்டி சிங்கம் கதை உங்கள் ஊர் கொடுக்கலங்கப்பா, அது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு வேற. கடைக்குட்டி சிங்கம் கிளைமேக்ஸ் கொடுத்தது உங்கள் ஊர். கடைக்குட்டி சிங்கம் கதையை சொல்லி கார்த்தி சாருக்கு சூர்யா சார் ப்ரொடக்ஷனில் அது படமாக பண்ணுறோம் அப்படிங்கும்போது சிவகங்கையில் ஒரு ஃபங்க்ஷன் குடும்ப விழா இருக்கு வாங்கன்னு ராஜா சார் கூட்டி போயிருந்தார். அந்த விழா எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. என்னன்னா ஒரு கல்யாணத்துக்கு வைப்போம், இல்லை காலேஜில் ஒன்று கூடுவோம், ஸ்கூலில் ஒன்று கூடுவோம் அப்படின்னா குடும்பங்கள் ஒன்று கூடுற விழா அப்படின்னு சொல்லி இந்த எப்படி இப்போ இது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லாமே உங்கள் குடும்பம் தானப்பா, அது இந்த மாதிரி அங்கே ஃபுல்லாக சொந்தக்காரங்கள் எல்லாம் ஃபாரின்ல இருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க. அங்கே ஒரு பெரிய விருந்து போட்டு அந்த குடும்பத்துகளுக்குள்ள எதுவும் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அன்னைக்கு பேசி தீர்த்து அதை சரி பண்ணிக்கிட்டு திருப்பி ஒரு வருஷம் போயிடுவாங்க. திருப்பி அடுத்த வருஷம் வந்து அந்த விழாவை ஒன்று கூடி ஒரு விஷயம் பண்ணுவோம். அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப இது நல்லா இருக்கு. ஏன்னா பேசி தீர்த்துக்கிட்டா குடும்பங்களுக்குள்ள இருந்து தீராத பிரச்சனையே இல்லை, ஆனால் நம்ம பேசவே மாட்டோம். இதை பேசுறதுக்கு ஒரு ஒன்று கூடுதல் வந்து எனக்கு அவ்வளவு புதுசா இருந்தது. அதைத்தான் கடைக்குட்டி சிங்கத்துல
அந்த பாட்டிக்கு வந்து ஒரு 80 வயதுக்கான ஒரு விழா எடுக்கிறாங்க. அங்கே அந்த குடும்பங்களை ஒன்று சேர்ந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு அந்த கிளைமேக்ஸ் உதித்த இடம் வந்து சிவகங்கையில் அந்த கல்யாண மண்டபத்தில் இவங்க கொடுத்த அந்த விருந்து சாப்பாட்டில் தோணுன ஒரு விஷயந்தான் இதுவே. அப்படி ஒரு கதையை கொடுத்தது சிவகங்கை. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா புதுக்கோட்டையில இருந்து அங்கே அம்மா புதுக்கோட்டை தானம்மா? ஆமாம், அம்மா பிறந்ததா அவங்க எங்கள் ஊர் புதுக்கோட்டைக்காரங்க. அதில் எங்களுக்கு ரொம்ப அன்னைக்கு கடைக்குட்டி சிங்க லொக்கேஷன் பார்க்கும்போது அவங்க வீட்டில் புதுக்கோட்டையில் போய் விருந்து சாப்பிட்டோம். அந்த விருந்துமே ரொம்ப மறக்க முடியாத ஒரு விருந்து. அதனால் இந்த புத்தக வீட்டு விழாவில் கலந்துக்கிட்டதில் அதுவும் இறையன்பு சார் வெளியிட சார் நான் உங்களுடைய புத்தகம் எல்லாம் படிச்சிருக்கேன் சார். மிகச்சிறந்த எழுத்தாளர். நான் பேசுறது இப்போ நான் சொன்ன காட்சியே வேற பாருங்க, இன்னும் ரொம்ப அழகா இவர் டைரக்டரா அவர் டைரக்டராங்கிற அளவுக்கு அவர் சொல்லுவார் பாருங்க. அந்த காட்சியை விளக்குற விதமே அவ்வளோ அழகா சொல்லுவார். புள்ளி விவரங்களோட சொல்லுவார். எந்த வருடத்துல எந்த நேரத்துல எந்த இடத்துல அப்படிங்கிறத வந்து அவ்வளவு அழகா சொல்லுவார். உங்களுடைய ஒவ்வொரு காணொலியும் நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். உங்களுடைய புத்தகங்களை ரொம்ப இது பண்ணுவேன். நம்ம 2 பேரும் உங்களுக்கு தூரத்துல இருந்து நான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு உங்க பக்கத்துல உங்க கூட இருந்து பேசுறதே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னும் பொதுவாக சினிமாவில் ரொம்ப பிளாங்கா போவோம். என்ன பேசுனே தெரியாம போய் உட்காருவோம். ஏன்னா ஒரு 20 பேர் பேசுவாங்க. அந்த 20 பேசுறதுக்குள்ளேயே நமக்கு பாயிண்ட் கிடைச்சிரும். ஓகே இதெல்லாம் பேசிடலாம் அப்படின்னா. நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ள நுழைஞ்சு போய் எனக்கு பக்குன்னு இருந்துச்சு. ஐயோ 2-3 பேர் தானே இருக்காங்க, இதுக்குள்ள நம்ம பேசுறதுக்கு என்னத்தை யோசிக்க போறோம் அப்படிங்கிறதே எனக்கு இது. அதுவும் உட்காந்த உடனே அடுத்து நான் தான் அப்படின்னாங்க. எனக்கு வந்து சேர்ந்து லேட்டா வந்து சேர்ந்த படபடப்பே இன்னும் சரியாகிறதுக்குள்ள நான் என்ன பேசுனே தெரில. ஆனா என்னமோ பேசி ஓரளவுக்கு சமாளிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப இப்படி ஒரு விழாவில் இவ்வளவு சொந்தங்களோட இந்த விழாவில் சந்திச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க எப்படி ஆவலா இறையன்பு சார் பேசுறதுக்கு காத்திருக்கீங்களோ அதே மாதிரி நானும் காத்திருக்கிறேன். இறையன்பு சாரை ரொம்ப மரியாதையோட அன்போடு சந்தோஷத்தோடு உங்களை பேச நானே உங்களை அழைக்கிறேன் சார். வாருங்கள் சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.